முனீஸ்வரி பேசுறேன், ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நீங்க ஹோமியோபதியில தெரிஞ்சுக்க போறது நரம்பு பிரச்சனைக்கு தீர்வு உண்டா. எந்த மாதிரி நரம்பு பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு உண்டா? கண்டிப்பா உண்டுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க, எப்படி முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? வலியோட கஷ்டப்படணும், மரத்து போறதோட கஷ்டப்படணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. அப்போ நரம்பு பிரச்சனை எது மூலியமா வருங்கிறத தெரியணும் உங்களுக்கு. முதல்ல கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள தண்டு வடத்துல கம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது டிஸ்க் பல்ஜா இருக்கலாம், டிஸ்க் ப்ரொலாப்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்பான்லோசிஸா இருக்கலாம், இல்ல கம்ப்ளீட்டா அந்த தண்டு வடத்துல கேப் இல்லாம அது தேஞ்சு போய் ஒன்னோட ஒண்ணு நல்ல ஜாம் ஆயிருந்தாலும் நரம்பு அழுத்துங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு உண்டா? ஹோமியோபதியில கண்டிப்பா பரிபூர்ணமா குணமாக்க முடியும். வலி மட்டும் சரியாகாம, மரத்து போறது மட்டும் சரியாகாம, அந்த கம்ப்ரெஷனையும் கம்ப்ளீட்டா சரி பண்ணி பழையபடி உங்களோட முதுகு தண்டுவடத்தை சரி பண்ண முடியுங்க. இது இல்லாம மீடியன் கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த கையில மணிக்கட்டுல வரும். அது எந்த கையில வேணாலும் வரலாம். என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலி கொடுக்கும், வீக்கம் கொடுக்கும், மரத்து போகும். இதுக்கு தீர்வு உண்டா? கண்டிப்பா தீர்வு உண்டுங்க. இது இல்லாம மூளையோட கனெக்ட் ஆயிருக்கிற ஸ்கைசோஃப்ரீனியா, அல்சீமியர்ஸ் டிசீஸ், பார்க்கின்சன், இதுக்கெல்லாம் தீர்வு உண்டா ஹோமியோபதியில? கண்டிப்பா தீர்வு உண்டுங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஹாலிஸ்டிக் அப்ரோச் அண்ட் இண்டிவிஜுவலைசேஷன் சொல்ற, ஒத்ததுக்கு ஒத்த மாதிரி மருந்து, நோய்க்காக மருந்து கொடுக்காம அந்த நோயாளிக்கு அந்த நோய் வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு கொடுக்கறதுனால பரிபூர்ணமா குணமாகுங்க. பார்க்கின்சன் அப்படின்னா என்னன்னா, ஓல்ட் ஏஜ்ல நரம்பு தளர்ச்சினால வர பிரச்சனை இல்ல, நம்ம மூளைக்கு போற சிக்னல் சரியா சீரா போகாது. சினாப்ஸ் பாதிக்கப்படும், சிக்னல் பாதிக்கப்படும். அதுக்கு டோபமைன் கொடுத்து ஆங்கில மருந்துல ட்ரீட் பண்ணுவாங்க. இது பரிபூர்ணமா ஹோமியோபதியில சரி பண்ண முடியும், நல்லா நடக்க வைக்க முடியும். அந்த பார்க்கின்சன்னால வர கை நடுக்கம், நரம்பு நடுக்கம், ப்ராப்பரா நடக்க முடியாம கீழே விழுற மாதிரி ஆகிறது, எல்லாத்தையும் சரி பண்ண முடியுங்க. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அது இல்லாம பார்க்கின்சன் எப்படி சரியாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா, நரம்பு பிரச்சனை எப்படி சரியாகும் தெரிஞ்சுக்கணுமா, என்னோட வெப்சைட்டோட லிங்க இதுல போஸ்ட் பண்றேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் படிக்கலாம். நன்றி.